நான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசுகிறேங்க. பொண்ணுடைய அம்மா இருக்காங்களா? கொடுங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். கொடுங்க. அப்பா தான் இருக்காரா? சரி, அப்பாட்ட கொடுங்க, பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. சார் வணக்கம். ஆமாம், ஜாதகம்லாம் சரியாக தான் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணு 3 கண்டிஷன் போடுறா, அதை பற்றி தான் அவங்கள்ட்ட பேசலான்னு. என்ன கண்டிஷன்னா, முதல் கண்டிஷன் வந்து மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போகக்கூடாதான், பொண்ணு வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாதான், பொண்ணு வந்து சமைக்க மாட்டாலாம், அதுக்கேற்ற மாதிரி சமையக்காரி போட்டுடணுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடணுமா, அதை பார்த்த பிறகு தான் பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லுவாளாம். இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவாங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்போ சரிங்க, அப்போ பொண்ணு வந்து என்ன தான் பண்ண போகுது கல்யாணத்துக்கு பிறகு? அதை சொல்லுங்கள். நீங்கள் வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுது, வேலைக்கு போகிற வரையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது, சமையக்காரி ஒருத்தவங்களை போகிறத முன்னாடியே பார்க்கணும்னு சொல்லுது. அப்போ என்ன தான் செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு முடிவு பண்ணுறேங்க. சரிங்களா? சரிங்க. அதுவும் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டிஷன் போகிறத நிப்பாட்டணும். அப்போ தான் மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். என்ன கண்டிஷன் போடுறாங்க? உலகத்தில் யாருக்கு தான் எது தெரியாமல் இருக்குது? எல்லாருக்குமே ஏதாவது தெரியாமல் தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதானே வாழ்க்கை. இது கூட தெரியலையே, இதெல்லாம் எப்படி வந்து சொல்லி மாறுறதே கிடையாது. என் பையனுக்கு கல்யாணமே வேணாம், பிரம்மச்சாரியே இருந்துட்டு போட்டோம்.